ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனிலிருந்து ஒரு வீடியோவை பகிர்ந்து அதில் முக்கியமான ஒரு கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. என்னன்னா, ஆண்டுதோறும் பருவமழை காலத்தில் டெல்டா பகுதியில் சம்பா பயிர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகிறது. பாசன கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு அதனை கண்டு கொள்ளாமல் இருந்ததன் விளைவு இந்த ஆண்டு டெல்டா பகுதி சம்பா பயிர்கள் சுமார் 2000 ஏக்கர் அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று டெல்டா பகுதியில் நடைபெறும் விவசாயம்தான். ஆனால் அதனை குறித்து சிறிதும் கவலை இல்லாமல் சிலை வைப்பது போன்ற வீண் செலவுகளை மட்டுமே திமுக அரசு செய்து வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு வழங்கும் இழப்பீட்டை தாங்கள் கொடுப்பது போல, அதாவது மத்திய அரசு கொடுக்கும் இழப்பீட்டை தாங்கள் திமுக அரசு கொடுப்பது போல விளம்பரம் செய்வதோடு தங்கள் பணி முடிவடைந்து விட்டதாக கருதுகிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பாசன கால்வாய்களை தூர்வாராததால் ஆண்டுதோறும் விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாகி வருவது குறித்து அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது. உடனடியாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூ. 40,000 வீதம் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பாசன கால்வாய்களை முழுமையாக தூர்வாரும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் லண்டனிலிருந்து இந்த வீடியோவை பகிர்ந்து நம்ம விவசாயிகள் படும் துன்பத்தையும் கஷ்டங்களையும் பகிர்ந்து இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்காரு. முக்கியமாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 1ஆம் தேதி 28ஆம் தேதி இல்லைங்க 1ஆம் தேதி நம்ம தமிழகத்திற்கு வருகிறார். ஓரிரு நாட்களில் தமிழகத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறார் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். தமிழகம் முழுக்க ஆங்காங்கே தமிழக தலைவர் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாக பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது, பல இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஏர்போர்ட்டை ஸ்தம்பிக்க வைக்க பாஜகவினர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த ஏர்போர்ட் பகுதியில் கூட இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ணாமலை வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்போடு ஒரு தமிழக முதலமைச்சராக நம்ம அண்ணாமலை வரும் அந்த காணொலி நம்ம கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவினர் கொடுக்க இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பகிர்ந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.